வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டென்மார்க் வானிலை எச்சரிக்கை, கடுமையான காற்றுடன் கூடிய புயல் வாய்ப்பு. ஒட்டக இறைச்சி உட்கொண்ட பிரான்ஸ் பயணிகள் இருவருக்கு மெர்ஸ் கொரோனா. சூரிச் விமான நிலையத்தில் புதிய ஸ்கேனர். செர்னோபில் அணுஉலை பாதுகாப்பு கவசத்துக்கு சேதம், சர்வதேச முகமை அபாய அறிவிப்பு. அமைதி திட்டத்தில் முன்னேற்றம், உக்ரைன் ஜனாதிபதி. கிரீஸ் கிரீட் தீவு அருகே படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 17 பேர் உயிரிழப்பு. லண்டன் கோபுரத்தில் கிரீட் நகைகள் மீது உணவு பூச்சி, 4 போராட்டக்காரர்கள் கைது. ரஷ்யா அதிரடி தாக்குதல், உக்ரைனின் ராணுவ மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது குண்டு மழை. இனி விரிவான செய்திகள். டென்மார்க் வானிலை எச்சரிக்கை, கடுமையான காற்றுடன் கூடிய புயல் வாய்ப்பு. டென்மார்க்கில் திங்கட்கிழமை மிகவும் காற்றுடன் கூடிய நாளாக இருக்கும் எனவும் இது நாடு முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் டென்மார்க் வானிலை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது வடக்கு அட்லாண்டிக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்தம் உருவாகி வருகிறது. அது உருவாகும் இடத்தை பொறுத்து திங்கட்கிழமை பலத்த காற்று மற்றும் புயல் காற்றுடன் கூடிய வானிலை டென்மார்க்கை தாக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாறாக இது ஒரு வலுவான புயல் காற்றாக வீசக்கூடும். அது டென்மார்க்கை தாக்கினால் வார்டன் கடலை தாண்டி தெற்கிலிருந்து நாடு முழுவதும் நகரும். குறைந்த காற்றழுத்தம் எவ்வாறு உருவானாலும் திங்கட்கிழமை மிகவும் காற்றுடன் கூடியதாகவும் ஈரப்பதனுடனும் இருக்கும். வானிலை ஆய்வாளர் எவ்வளவு காற்று வரும் என்பது குறித்து இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக வலியுறுத்துகிறார். திங்கட்கிழமை நிலவக்கூடிய இந்த காற்றுடன் கூடிய வானிலை கப்பல் போக்குவரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் பாலங்களில் கட்டுப்பாடுகளையும் விதிக்க வழிவகுக்கும். ஒட்டக இறைச்சி உட்கொண்ட பிரான்ஸ் பயணிகள் இருவருக்கு மெர்ஸ் கொரோனா. பிரான்சில் ஓமன் பயணத்திலிருந்து திரும்பிய 2 பேருக்கு மெர்ஸ் கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 35 பேர் கொண்ட குழுவுடன் பயணம் செய்த இவர்களில் இருவரும் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டிருந்தனர். முன்னெச்சரிக்கையாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைரஸ் பரவாமல் தடுக்க மருத்துவ அதிகாரிகள் தொடர்புடையவர்களை தொடர்பு கொண்டு பரிசோதனை, கண்காணிப்பு மற்றும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதுவரை பிரான்சில் 2ஆம் நிலை பரவல் எதுவும் கண்டறியப்படவில்லை. மார்ஸ் கோவிட் 2012 சவுதி அரேபியாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது. பொதுவாக இது மிருகங்களிலிருந்து மனிதருக்கு பரவுகிறது. ஆனாலும் மனிதர்களிடையே பரவுவது அரிது. உலகளவில் இதுவரை 2640 வழக்குகள் பதிவாகியுள்ளன. அறிகுறிகளாக காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் மற்றும் சில நேரங்களில் குடலியல் பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இந்த பகுதிகளிலிருந்து திரும்பி அறிகுறிகள் காண்பவர்களுக்கு தங்களை மருத்துவரிடம் பரிசோதனை செய்ய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியது. சூரிச் விமான நிலையத்தில் புதிய ஸ்கேனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையம் அதன் பாதுகாப்பு சோதனைகளுக்காக திங்கட்கிழமை முதல் புதிய தலைமுறை ஸ்கேனர்களை அறிமுகப்படுத்துகிறது. திரவங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை இனி பொதிகளில் கொண்டு செல்ல முடியும். அவற்றை இனி தனித்தனியாக வழங்க வேண்டியதில்லை. இயந்திரங்கள் 2Dயில் மட்டுமல்ல 3Dயில் பொருட்களை கண்டறிகின்றன. இந்த மிகவும் சக்தி வாய்ந்த கண்டறிதல் அமைப்பு ஏற்கனவே உலகெங்கிலும் உள்ள பல விமான நிலையங்களில் பயன்பாட்டில் உள்ளது. குறிப்பாக திட மற்றும் திரவ வெடிபொருட்களை கண்டறிய முடியும். இது ஸ்கேன் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் என்று விமான நிலைய காவல்துறை ஸ்கேன் பிரிவு துணைத் தலைவர் ரெட்லோ லான்ஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். பயணிகள் சோதனைச் சாவடியை கடந்து சென்றதும் கைப்பொதிகள் தானாகவே ஸ்கேன் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செர்னோபில் அணுஉலை பாதுகாப்பு கவசத்துக்கு சேதம், சர்வதேச முகமை அபாய அறிவிப்பு. உக்ரைனில் உள்ள செர்னோபில் அணுஉலை மீது நடந்த தாக்குதலில் அணுஉலை பாதுகாப்பு கவசம் சேதமடைந்துள்ளது. 45 நன்கொடையாளர்கள் வழங்கிய 22,000 கோடி ரூபாய் நிதியில் 2019 நிறுவப்பட்ட இந்த கவச அமைப்பு உலகின் மிகப்பெரிய நகரும் கட்டுமானம் என்று வர்ணிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு கதிர்வீச்சு வெளியேறுவதை தடுக்க நிறுவப்பட்ட இதன் திறனுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சேதமடைந்த கவச கூரையில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் கதிர்வீச்சு பாதிப்பை தவிர்க்க முழுமையான மறுசீரமைப்பு பணி அவசியம் என சர்வதேச அணுசக்தி முகமை வலியுறுத்தியுள்ளது. இந்த சேதத்துக்கு ரஷ்யாவே காரணம் என உக்ரைன் குற்றம் சாட்ட ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது.
அமைதி திட்டத்தில் முன்னேற்றம் உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்கா பரிந்துரைத்துள்ள அமைதி திட்டத்தில் முன்னேற்றம் இருப்பதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி கோடிட்டு காட்டியிருக்கிறார். அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், அதிபரின் ஆலோசகர் ஜாரட் குஸ்னர் ஆகியோருடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் உரையாடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதி திட்டத்துக்கான முயற்சிகள் தொடர்கின்றன. நம்பிக்கை அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உக்ரைன் உறுதியாயுள்ளதாக செலன்ஸ்கி கூறினார். பேச்சுவார்த்தைக்கான அடுத்த கட்டத்தை வரையறுக்க இருதரப்பும் இணங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரீஸின் கிரீட் தீவு அருகே படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 17 பேர் உயிரிழப்பு. சனிக்கிழமை கிரீஸின் கிரீட் தீவின் தெற்கே மத்திய தரை கடலை கடக்க முயன்ற ஒரு படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 17 பேர் இறந்து கிடந்ததாக கிரேக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். மோசமான நிலையில் உயிர் பிழைத்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று கடலோர காவல்படை செய்தி தொடர்பாளர் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். கடுமையான புயலின் போது கப்பலின் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அதிலிருந்தவர்கள் தண்ணீர், உணவு அல்லது சரியான தங்குமிடம் இல்லாமல் திறந்த கடலில் சிக்கி தவித்ததாகவும் உயிர் பிழைத்தவர்கள் மீட்பு பணியாளர்களிடம் கூறினர். உள்ளூர் அறிக்கைகளின்படி படகு கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் புலம்பெயர்ந்தோர் இறந்து ஒரு நாளுக்கு மேல் ஆகிவிட்டதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. லண்டன் கோபுரத்தில் கிரீட நகைகள் மீது உணவு பூச்சி, 4 போராட்டக்காரர்கள் கைது. லண்டன் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த கிரீட் நகைகள் அடங்கிய காட்சி பெட்டியின் மீது கஸ்டர்ட் மற்றும் ஆப்பிள் கிரப்புகள் ஊற்றப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் அரசர் விழாக்களில் அணியும் இம்பீரியல் ஸ்டேட் கிரீடம் வைக்கப்பட்ட பகுதிக்கு அருகில் சனிக்கிழமை நடைபெற்றது. டேக் பேக் பவர் என்ற சிவில் எதிர்ப்பு குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இது ஐஸ்ட் ஸ்டாப் ஆயில் அமைப்பின் ஒரு கிளை என கருதப்படுகிறது. சம்பவத்தின் போது ஜனநாயகம் நொறுங்கி போய்விட்டது, பிரிட்டன் உடைந்துவிட்டது என்று போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். வரலாற்று சிறப்புமிக்க கிரீடம் சேதமடையவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குற்ற சேதம் விளைவித்த சந்தேகத்தின் பேரில் பெருநகர காவல்துறையினர் 4 பேரை கைது செய்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் முடிசூட்டு நாளில் அணிந்த இம்பீரியல் ஸ்டேட் கிரீடம் 2868 வைரங்கள் மற்றும் பல விலை மதிப்பற்ற கற்களை கொண்டுள்ளது. ரஷ்யா அதிரடி தாக்குதல், உக்ரைனின் ராணுவ மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது குண்டுமழை. உக்ரைன் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனின் ராணுவ மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு கின்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதாக உறுதிப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு துறைக்கான தொழில்துறை ஆலைகள், எரிசக்தி நிலையங்கள் மற்றும் துறைமுக உள்கட்டமைப்புகளே முக்கிய இலக்குகள் எனவும் அனைத்து இலக்குகளும் துல்லியமாக தாக்கப்பட்டன என்றும் ரஷ்யா கூறியுள்ளது. டினிப்ரோ பெட்ரோஸ்க், ஒடேசா, லிவிவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதலில் 650க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 51 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஃபாஸ்டோட் நகரில் உள்ள முக்கிய ரயில் நிலையம் கட்டிடம் சேதமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஒடேசா, கிவ், கார்கோ உள்ளிட்ட பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ள நிலையில் உக்ரைன் முழுவதும் தற்போது மின் துண்டிப்பு அட்டவணைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன.